பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பார்க்க போகிற மிஷினரி ஹைடா ஸ்கேர்டர். அது ஒரு நள்ளிரவு. யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் ஹைடா ஸ்கேர்டர். ஒரு பிராமண மனிதன் தன் மனைவியின் பிரசவ வேதனையை காண சகியாதவனாய் ஹைடா ஸ்கேர்டரின் உதவியை நாடி நின்றான். ஹைடா ஸ்கேர்டருக்கோ மருத்துவம் பற்றி அப்போது ஏதும் தெரியாது. அவள் தனது தந்தையை அழைத்து உதவும்படி வேண்டினாள். ஆனால் ஒரு ஆண் மகனின் உதவியை விரும்பாதவனாய் வேதனையோடு திரும்பிச் சென்றான். மீண்டும் இருவர் அதே உதவிக்காக வந்தனர். ஹைடாவின் பதிலால் அழுது கொண்டே திரும்பினர். இரவு மறைந்தது, பகல் மலர்ந்தது. மேளதாள சத்தம் காதில் விழ எட்டி பார்த்தார் ஹைடா ஸ்கேர்டர். 3 பிணங்கள் வரிசையாக கொண்டு செல்லப்பட்டன. தன் உதவி செய்ய முடியாத நிலையில் அப்பெண்ணின் உயிர் மாய்ந்ததை எண்ணி உள்ளம் உடைந்தார் ஹைடா ஸ்கேர்டர். அன்றே ஒரு தீர்மானம். இந்திய மக்களின் நலனுக்காக நான் ஒரு மருத்துவர் ஆகுவேன் என்று உறுதி கொண்டார். தன் மிஷினரி பெற்றோர்களை விட்டு அமெரிக்கா சென்றார். 19ஆம் நூற்றாண்டு ஜனவரி 1ஆம் தேதி டாக்டர் ஹைடா ஸ்கேர்டரின் வருகையை இந்தியா ஆவலோடு எதிர்நோக்கியது. இந்தியாவின் இதய கவலைகளை நீக்கி இயேசு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்து வந்தார் டாக்டர் ஹைடா ஸ்கேர்டர். கிராமப்புற சுகாதார மையங்களை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வை தூய்மையாக்குவதோடு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு கொடுத்தார். இவரால் தாதியர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டு அநேக பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அநேக மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டனர். இன்று புகழ்பெற்று விளங்கும் வேலூர் CMC மருத்துவமனையை கட்டி ஏழையின் வாழ்வில் ஒளியேற்றினார். மருத்துவக் கல்லூரி மூலம் அநேக மருத்துவர்களை உருவாக்கினார். அவர் பணியை அளவிட முடியுமா? அன்பரே, ஹைடா ஸ்கேர்டரை போன்று பிறர் வாழ்வு மலர உங்களை அர்ப்பணிப்பீர்களா?